ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்துச்சுன்னா, சக்திவேலும் முத்துவேலும் பாண்டியனை வழிமறிச்சு சண்டை போடுவாங்கல்ல, அந்த சீனோட கண்டினியூட்டி தாங்க வருது. சக்திவேல் பாண்டியனை பார்த்து சொல்றாரு, ஏன்டா வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை வேலைக்கு அனுப்பி அந்த காசுல சோறு திங்கிறியா, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்கிறாரு. ஆரம்பத்துல பாண்டியன் குடும்பத்துல இருக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியாது, என்னையா லூசுத்தனமா வளரிட்டு இருக்கீன்னு தான் கேட்பாங்க. அப்பதான் முத்துவேல் ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டவன பாண்டியன்ல இருந்து எல்லாருக்குமே ஷாக்கா தான் இருக்கும். சக்திவேல் தான் கொஞ்சம் ஓவரா பேசுவாரு. ஏன்டா எப்ப பார்த்தாலும் வாய்க்கிலேயே தன்மானம் கௌரவம்லாம் பேசுவல்ல, இப்ப அதெல்லாம் எங்கடா போச்சு? படிக்கிற பிள்ளைய வேலைக்கு அனுப்பியிருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையாடா? அதுவும் யார் வீட்டில் போய் டியூஷன் எடுக்க விட்டுருக்க? எங்க கிட்ட வேலை பார்க்குற மேனேஜர் வீட்டில், ஏன்டா இப்படி எங்களையும் சேர்த்து அசிங்கப்படுத்துறீங்கன்னு கோவப்படுறாரு. அதை கேட்ட கோமதிக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகுது. அதான் ராஜிக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ அவள் என்ன பண்ணா உங்களுக்கு என்னங்கன்னு கேட்பாங்க. பாண்டியன்னு சேர்ந்துட்டு, ஆமையா எங்க வீட்டு மருமக டியூஷன் எடுத்தா உனக்கு என்னையா பிரச்சனைன்னு கேட்குறாரு. அதுக்கு சக்திவேல் வந்து, டே உன் மருமக வேலைக்கு போனா உனக்கு அசிங்கம் இல்லடா, ஆனால் பார்க்குறவெல்லாம் என்ன கேள்வி கேட்குறான், எனக்கு தாண்டா அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு திட்டுவாரு. கடைசியா சக்திவேல் வந்து நகை பிரச்சனைக்கு வராது. எங்க அண்ணியோட நகையை எங்களுக்கே தெரியாம வாங்கி வச்சிருக்க, இப்படி அடுத்தவன் பொருளுக்கு அலையிறியே, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்குறாரு. அதை கேட்ட பாண்டியனுக்கு இன்னும் கடுப்பாகுது. பாத்தியா கோமதி என்னெல்லாம் பேசுறாங்கன்னு, இதெல்லாம் எனக்கு தேவையா? இதுக்கு தான் அன்னைக்கு இதெல்லாம் வேணாம்னு சொன்னேன். அந்த நகையை கொண்டு வந்து இவங்க மூஞ்சில விட்டுறின்றாரு. ஆனா கோமதி நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல இருக்கு, வீட்டுல இல்லைன்றாங்க. அதுக்கும் சக்திவேல் தப்பா தான் பேசுறாரு. நீ குடும்பமா சேர்ந்து சூப்பரா நடிக்கிறீங்கடா, எப்படா முன்னாடியே சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. பாண்டியனுக்கு இன்னும் கடுப்பாது. இங்கே பாரு, ஓவரா பேசாத, உன் வீட்டு நகையெல்லாம் எனக்கு தேவையில்ல, நாளைக்கு வேலையை லாக்கர்லேருந்து நகையை எடுத்து உன் மூஞ்சில விட்டுறேன்றாரு. இப்படியே வாக்குவாதம் ஆகிட்டே இருக்கு. கடைசியாக காந்திமதி தலையிட்டு தான் இந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பாங்க. ஏன்டா இப்படி சண்டை போட்டு அசிங்கப்படுத்துறீங்க, கடைசி காலத்தில் கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களான்னு சொல்லி அழுகுறாங்க. அதை பார்த்த பின்னாடி தான் முத்துவேலும் சக்திவேலும் அமைதியாக போவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, இந்த பக்கம் பாண்டியன் வீட்டில் ராஜி கிட்ட ஆளாளுக்கு கோவப்படுறாங்க. கோமதி வந்து, ஏன்டி கோச்சிங் கிளாஸ் போறேன்னு போய் சொல்லிட்டு டியூஷன் எடுக்க போயிருக்க, ஏன்டி இந்த தேவையில்லாத வேலை, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு திட்டுவாங்க. கதிர ராஜி கிட்ட கோவப்படுறாரு. உனக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து சரியில்ல, எது வேணாலும் என்கிட்ட கேட்க சொல்லியிருக்கேன்ல, அப்படியே அந்த தேவையில்லாத வேலை பார்த்தேன்னு சொல்லி திட்டுவாரு. ஆனா பாண்டியன் இன்னைக்கு ரொம்ப அதிசயமா ராஜிகிட்ட கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா தான் பேசுறாரு. என்னப்பா ராஜி இதெல்லாம், நான் தான் அவ்வளவு தடவை சொன்னேன்ல, அதெல்லாம் மீறி நீ திருட்டு திறமை டியூஷன் எடுக்க போனா என்னப்பா அர்த்தம்னு கேட்கிறாரு. அதுக்கு ராஜி வந்து, கதிர கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல, அதனாலதான் இப்படி பண்ணேன்றாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, பாண்டியன் வந்து ஒரு முடிவு எடுக்கலாம். இங்க பாருங்க, யாரும் இனிமேல கஷ்டப்பட தேவையில்ல, வேலைக்கும் போக தேவையில்ல, ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும், எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாரு. அது கதிர எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னா பாண்டியன் கோவப்படக்கூட வாய்ப்பு இருக்கு. இதை தவிர வேற என்ன நடக்கும்னா, பாண்டியன் வந்து கோமதிட்டு லாக்கர்ல இருக்க வடிவோட நகையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுவாரு. அந்த நகையெல்லாம் கொண்டு போய் முத்துவேல்ட்டையும் சக்திவேல்ட்டையும் கொடுப்பாரு. கண்டிப்பா நார்மலா கொடுக்க மாட்டாரு. இந்தாங்க அவங்க நகையெல்லாம், உங்க நகையெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல, புடிங்கன்னு சொல்லி விட்டறிய கூட வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு ட்விஸ்ட் நடக்கலாம். கோமதி வடிவோட நகையை எடுக்க போகும்போது மொத்த நகையும் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதில் தங்கமயிலோட கவரிங் நகையும் அடங்கும். தங்கமயில் வேற இப்போ ஊர்ல இல்லை, அதனால அந்த நகையெல்லாம் கவரிங் நகைன்ற உண்மை வெளியே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா லாக்கர்ல இருந்து நகையை எடுத்த விஷயம் தங்கமயிலுக்கு தெரிய வரும். தங்கமயிலுக்கு கண்டிப்பா அதிர்ச்சியாக தான் இருக்கும். உடனே அவங்க அம்மா அப்பா கால் பண்ணி புலம்புவாங்க. இப்போ தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் உண்மை வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக பாண்டியன் வீட்டுக்கு வந்து ஏதாவது ட்ராமா பண்ணி அந்த நகையெல்லாம் திரும்ப வாங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் வரலாங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.